அன்பானவர்களே, இந்த வேலையிலும் கூட உங்கள் மத்தியிலே ஒரு வேத வாக்கியத்தை கொண்டு நான் பேசலாம் என்று விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16ஆம் வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கவனியுங்கள், இந்த வாக்கியத்தை மீண்டுமாய் மற்றவர்கள் தெளிவாய் கவனிக்க மீண்டும் ஒரு முறை சத்தமாய் தெளிவாய் ஒரு வாசிக்க விரும்புகிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதுல பல பிரசங்கங்களை நாம் செய்யலாம் இந்த வாக்கியத்துல. ஆனா ஒரு கான்செப்ட் மட்டும் இதுல இருந்து நான் எடுக்க விரும்புகிறேன். என்னவென்றால், குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். குமாரன் என்றால் யாரை குறித்து நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால், இயேசு கிறிஸ்துவை குறித்தே சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். அது என்ன நித்திய ஜீவன்? அநேகருக்குள்ள கேள்வி. நித்திய ஜீவன் என்றால் என்ன? புது விதமான வார்த்தையாக இருக்கிறது. இந்த வேதத்தை மொழிபெயர்த்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. இந்த வேதத்தை மொழிபெயர்த்தவர்கள் கிறிஸ்தவமே வேண்டாம் என்று சொல்கிற பிராமணர்கள் தான் இதை மொழிபெயர்த்தார்கள். அவங்க லாங்குவேஜ்ல இருந்து எழுதிக்கிறாங்க. அவங்க லாங்குவேஜ்ல எழுதணும்னா ஒரு சிலர்லாம் நமக்கு புரியாத வார்த்தைகளை போல இருக்கிறது. நமக்கு நம்முடைய பயன்பாட்டில் இல்லாத வார்த்தைகளை போல இருக்கிறது. ஆனால் அவைகளுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் அவைகளுடைய கருத்தையும் அவைகள் வெளிப்படுத்துகிற சத்தியத்தையும் நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். நித்திய ஜீவன் என்றால் என்ன? ஆங்கிலத்திலே இட்டர்னல் லைஃப் என்று சொல்வார்கள். நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்றால் என்னவென்றால், தமிழிலே நம்முடைய வழக்கத்தில் இருக்கிற சொல்லை போட்டு சொல்ல வேண்டுமையாகில், நித்திய ஜீவன் என்றால் மரணமே இல்லாத, சாவே இல்லாத சொர்க்கமான வாழ்க்கை. There is no end. நித்திய ஜீவன்னா என்ன தெரியுங்களா? There is no end. Quantity. அந்த நித்திய ஜீவன் என்கிற வாழ்வுக்கு முடிவு என்கிறதே இல்ல. நித்திய ஜீவன் என்றால் முடிவில்லாத வாழ்வு. நித்திய ஜீவன் என்றால் முடிவில்லாத வாழ்வு. கவனியுங்கள், மனிதன் முடிவில்லாமல் வாழ முடியுமா? மனிதன் முடிவில்லாமல் வாழ முடியுமா? நித்தியமாய் வாழ முடியுமா? தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவே இல்லாமல் மனிதன் வாழ முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாகவே முடியும். எப்படி முடியும்? அன்பானவர்களே, அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், மனிதன் என்றால் இந்த சரீரம் என்றால் உடல், தேகம், இந்த பாடி, இந்த சரீரம், இதுதான் மனிதன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த சரீரம் மனிதன் அல்ல. இந்த சரீரத்தை குறித்து பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, இந்த சரீரம் மனிதன் இந்த பூமியிலே வாழும்படிக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு வீடு. மனிதன் இந்த பூமியில மெட்டீரியல் வேர்ல்ட், this world is a material world. இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல வாழ்றதுக்கு ஒரு மெட்டீரியல் மனிதனுக்கு தேவை. ஆகவேதான் இந்த மெட்டீரியல் பாடியை மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். மனிதனுக்கு கடவுள் இந்த சரீரத்தை கொடுத்ததற்கான நோக்கம், இந்த பூமியில் அவன் வாழ வேண்டும், இந்த பூமியில் அவன் பழக வேண்டும், இந்த பூமியோடு அவன் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். கவனிங்க, இப்போ நீங்க ஒருத்தர் கூட பேசுறீங்க அப்படின்னா அவர் பேசுறது உங்களுக்கு கேக்குது, நீங்க பேசுறது அவர் கேக்குது. காரணம் என்ன தெரியுங்களா? ரெண்டு பேருக்குமே காது இருக்குது, பேச முடியுது, வாய் இருக்குது, பார்க்க முடியுது, கண்ணு இருக்குது. ஏன் இதை கொடுத்திருக்கா தெரியுமா கடவுளே? மற்றவர்களோடு தொடர்பு கொள்ள. மற்றும் ஆவியா உட்கார்ந்து பேச முடியுமா? நாங்க செட் போன உங்க தாத்தா கிட்ட வந்துட்டு பேராண்டி தண்ணி மொண்டுகிட்டு வாடான்னு கேட்டா உங்களுக்கு கேட்குமா? எத்தனை பேர் கேட்குமோ தெரியல. ஒரு ஆவி பேசுறத ஆவிதான் கேட்க முடியும். ஒரு மனிதன், சரீரத்தில் இருக்கிற ஒரு மனிதன் என்ன பண்ண முடியாது? அதை கேட்க முடியாது, பார்க்க முடியாது, உணர முடியாது.
நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த சாமியார் அம்மா வந்து தோவரான்னு நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவங்க மட்டும் சொல்லுவாங்க தோவரான்னு, அதோ நிக்கிறான்னு. நமக்கு ஒண்ணுமே தெரியாது, எங்க நிக்கிறான், அதோ நிக்கிறானே, அதோ வரானே, அதோ கூப்பிடுறானே, என்ன கையாடுறானே அப்படின்னு நமக்கு ஒரு இடமுமே தெரியாது. அவங்களே சொல்லிட்டு இருப்பாங்க, நம்ம அவங்கள பைத்தியம் சொல்லிட்டு இருப்போம். அன்பானவர்களே, இந்த சரீரம் எதற்காக கடவுள் மனிதனுக்கு கொடுத்தார்? வாட் பர்பஸ்? என்ன நோக்கம்? இந்த சரீரம் தான். இந்த சரீர பிரகாரமான உலகத்திலே மற்றவர்களோடு பேச முடியும், நடக்க முடியும், உட்கார முடியும், எந்திரிக்க முடியும், பார்க்க முடியும், பழக முடியும். இந்த சரீரம் இந்த உலகத்திலே வாழும்படிக்கு கடவுளால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடு. நீங்க என்ன வீட்டை கட்டுறீங்க? சொல்றாரு, அவர் அதிலே கட்டினார், இவர் இதிலே கட்டினார். நான் சொல்றேன், இந்த உலகத்திலேயே ஒரு சிறந்த தொழில்நுட்பமான வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா மனிதனுடைய உடம்பு தான். ஐயா நான் சொல்றேன், இங்க உட்கார்ந்துக்கிற யாரையுமே நான் இதுவரைக்கும் பார்க்கவே இல்லை. அவருடைய வீட்டை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? உங்க வீட்டை தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், உங்களை நான் பார்க்கல. உங்களை யாராலுமே பார்க்க முடியாது. அதுதான் சொல்றது வேதம், உள்ளான மனிதன். என்னவா? உள்ளான மனிதன். இது வெளிப்புறமான மனிதன். இது வீடு. இந்த பூமியில நான் வாழும்படிக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு வீடு. இந்த தேகம் என்கிறது, இந்த சரீரம் என்கிறது, நான் இந்த பூமியில வாழும்படிக்கு கடவுளால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வீடு. மனிதன் முடிவில்லாமல் வாழ முடியுமா என்பதை விளக்குவதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மனிதன் நித்தியமாய் வாழ முடியுமா என்பதை விளக்க சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த தேகத்திலே நான் குடியிருக்கிறேன். ஒரு மனிதனை உன்னால உருவாக்க முடியுமா? ஒரு மனிதனை உன்னால உருவாக்க முடியுமா? நான் சொல்றேன், இந்த உலகத்திலே தலை சிறந்த கட்டுமான பணி மனிதனுடைய சரீரம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஐயா நான் சொல்றேன், அவன் எவ்வளவு பெரிய ஒரு வீட்டை கட்டினாலும் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இணைப்பு இருக்குது. என்ன பண்ணிருக்கிறான்? இணைப்பு இருக்குது. ஏதோ ஒண்ணு வச்சு என்ன பண்ணிருக்கிறான்? இணைச்சிருக்கிறான். ஆணி அடிச்சியோ இல்ல வெல்டிங் பண்ணியோ எதையோ பண்ணி இணைச்சிருக்கிறான். ஸ்க்ரூ போட்டோ எதையோ ஒண்ணு பண்ணி என்ன பண்ணிருக்கான்? இணைச்சிருக்கிறான். நான் சொல்றேன், இந்த கைக்கு என்ன இணைப்பு இருக்குது? எதனா ஒரு வெல்டிங் இருக்குது. நான் சொல்றேன், வெல்டிங் வச்சு அப்படியே வச்சு விட்டா இப்படியே தான் வச்சு சொல்லணும். நம்ம ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. இதுக்கு ஆண்டவர் கீழ் போட்டுக்கிறார். கீழ் என்ன சொல்லுங்க? கதவை திறந்து மூடணும் பாருங்க. நீங்க கேட்கலாம், எனக்கு கடவுள் ஒண்ணு இந்த உடம்பு எனக்கு தரலையே, எங்க அப்பா அம்மா தான் கொடுத்தாங்க, அவங்களுக்கு யார் கொடுத்தது? அவங்களுக்கு யார் கொடுத்தது? எல்லாம் புரியாம உட்காந்துருக்கீங்க. அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா கொடுத்தாங்க, அவங்க அப்பா அம்மா யார் கொடுத்தது? அப்படியே கேட்டு போனா கட்சி ஆதாம் ஏவாள்ல போய் நிற்கும். இவங்களுக்கு யாரு கொடுத்தது? கடவுள் கொடுத்தாருயா. கடவுள் தானே கொடுத்தாரு. அப்போ இந்த ஒரு பயங்கரமான பெர்ஃபெக்ட் வீடு, ஆச்சரியமான வீடு, அமேசிங் ஹவுஸ். அமேசிங் ஹவுஸ் உரகடத்துல எடுத்துன்னு போயிட்டு உள்ள வடமாந்தால போட்டுக்கலாம். அது அமேசிங் ஹவுஸா? ஏரிக்காரங்க எரும மாட்டம் மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. அமேசிங் ஹவுஸ் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அமேசிங் ஹவுஸ் எது தெரியுங்களா? கடவுளால் கைவேலை இல்லாத கட்டப்பட்ட இந்த அற்புதமான வீடு. இந்த வீட்டுல நம்ம என்ன வாழ்ந்தது உங்களுக்கு புரிய வைக்க சொல்றேன் கேளுங்க. செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாங்க. இது போனோம், அது நாம உங்களுக்கு புரியுத மாதிரி சொல்றேன். இது போனோம், அவர் செத்து போயிட்டாரு. எவர் செத்து போனார்? தோதா இருக்கிறாரு. இது போனோம், இது சவம். டெட் பாடியா? என்னது டெட் பாடி? இது பணம், இது டெட் பாடி. என்னென்ன பேர் வைக்கிறா தெரியுமா? சாவு, பணம், டெட் பாடி, சாவு. இன்னும் எதனா எதுவும் இல்லையா? பிரேதம். என்னது? பிரேதம். இதுக்கு மனுஷன் இந்த விதமா பேர் வச்சுட்டு இருக்கிறான். சடலம். அன்பானவர்களே, இதெல்லாம் என்னது? இதுக்கு பேரு. இதுல உள்ள இருக்கிறார் பாரு, இவர் போயிட்டாருன்னா இதுக்கு மரியாதையே கிடையாது. மனுஷன் சாப்பிட்டு இல்ல என் வீட்லயே நான் வச்சுக்கிறேன், வச்சு பார் தெரியும். யாருன்னா வச்சுக்குவாங்களா? போன நாத்தம் பொல்லாத நாத்தம். ஒரு சிலர் சொல்லுவாங்க போன நாத்தம் அடிக்கிறாரு அப்படின்னு. அது கூட ரியல் போன நாத்தம் கிடையாது. அப்போ அன்பானவர்களே, இந்த பொண வாடன்றது ரொம்ப பொல்லாத. யார் வீட்டுலாம் வச்சுக்க மாட்டாங்க, கவனிங்க. அப்போ இது உள்ள இருக்கிறார் பாருங்க, அவருதான் விஷயம்.
இது வந்து சும்மா 60 வருஷமோ 70 வருஷமோ 80 வருஷமோ 90 வருஷமோ 100 வருஷமோ 400 வருஷம் ஆகிற மாதிரி ஊசி கண்டுபிடிச்சாங்க. 401 வருஷம் மண்டையை போடுவது கண்டிப்பா. இது பணமா ஆயிடும். நீ ஒரு நாள் ஜூட் விட்டுருவ. நீங்க அன்பானவர்களே, இது வந்து பணம். இது வந்துட்டு வீடு அழிஞ்சு போயிடும். இப்போ வீடு பாழஞ்சு போயிடுச்சுன்னா அதுல யாரா இருப்பாங்களா? இஞ்சி போயிடுச்சுன்னா இருப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரி தான் இந்த வீடு ஒரு நாள் இடியும். இந்த கடவுளால் கட்டப்பட்ட இந்த வீடு என்ன பண்ண ஒரு நாள் இந்த வீட்டுல மோட்டர் ரிப்பேர் ஆகும். இந்த 2 மோட்டரு இல்ல இங்க வேலை செய்யற மோட்டரு, இங்க வேலை செய்யற மோட்டரு, இங்கெல்லாம் நிறைய மோட்டர்ஸ் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியல. இந்த இதெல்லாம் கோளாறா, எந்திர கோளாறுன்ற மாதிரி இதெல்லாம் கோளாறாயிடும் ஒரு நாள். அப்ப என்ன ஆயிடுவாரு? இதுல இருக்கிற ஆளு ஷிஃப்ட் ஆயிடுவாரு. இந்த வீடு என்ன ஆயிடுச்சு? பழுதாயிடுச்சு. இதுல இதுக்கு மேல என்ன பண்ண முடியாது. கடவுளே வேறொரு வீட்டை தரும் உலகத்தில் நான் இன்னொரு 100 வருடம் வாழ போறேன்னு அவர் சொல்லுவாரு. பிறப்பதும் ஒரு முறை, இறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று. 7 ஜென்மம்ன்றாங்க. 7 ஜென்மமும் கிடையாது, ஏர்மமாவும் கிடையாது. சொல்றாரு இந்த ஜென்மத்தில் ஒரு மனுஷனா பிறந்து அடுத்த ஜென்மத்தில் ஒரு குதிரையா பிறப்பாரு, அடுத்த ஜென்மத்தில் வந்து ஒரு பறவையா பார்ப்பாரு, அடுத்த ஜென்மத்துல ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இருக்கிறது ஒரே ஜென்மம் தான். இருக்கிறது என்ன? ஒரே ஜென்மம் தான். அது இந்த ஜென்மத்துக்கு புரியணும். ஒரே ஜென்மம் தான். சாவு. சரிங்க, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இவ்வளவு சொல்லுகிறேன். இந்த உடம்பு மனுஷன் கிடையாது. இந்த உடம்பு கடவுளால் பூமியில வாழ்வடிக்கு மனிதனால் கொடுக்கப்பட்ட கைவேலை இல்லாத ஒரு வீடு. இந்த உடலுக்குள்ள ஒருவன் வாழ்றான் தெரியுமா? அவன் தான் மனிதன். யாரு? மனுஷனா யாரு? நீங்க கேக்குற மனுஷன், இதுல மனுஷன் என்ன பார்த்துக்கிறீங்களா? நான் கூட பார்த்து கிடையாது. அப்ப நாங்களாம் யார் யா நீங்க கேக்குறீங்களா? நீங்களா மனுஷனே கிடையாது. உங்களுக்குள்ள ஒருவன் இருக்கிறான். இது வீடு. நான் உங்க வீட்டுக்கு வரணும்னு வச்சுங்களேன். உங்க வீட்டுக்கு பிரதர், நான் உங்க வீட்டுக்கு கூப்பிடுறேன். ஏபேல் அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாரு. என்னப்பா வீட்டுக்கு கூப்பிடுறான்னு வச்சுங்க. நல்ல தம்பி, ஐயா வாங்க ஐயா, எங்க வீட்டுல ஒரு வேலை சாப்பிட்டு போங்க கூப்பிடுறான்னு வச்சுங்க. நான் உங்க வீட்டுக்கு வரேன் தம்பி. வீட்டுக்கு வந்துட்டு வீட்டை பார்த்துட்டு ஆ என் பேர் அவாது எப்படி இருக்குன்னு கேட்பனா? உங்க வீட்டை பார்த்துட்டு கேட்பனா கேட்பேன் போதெல்லாம் கேட்பனா? உங்க வீட்டை பார்த்து கேட்பனா உன்னை பார்த்து கேட்பனா? அதுதான் வீட்டை பார்த்து கேட்பேன். வீட்டை பார்த்து கேட்க மாட்டேன், உன்னை பார்த்தா கேட்பேன். நான் தான் சொல்றேன், இது வந்து வீடு. இது என்னது? இதுக்குள்ள வாழறான் பார், அவன் தான் மனிதன். அப்போ இந்த வீட்டுக்குள்ள வாழறான் தெரியுமா? அவன் தான் யாரு? மனிதன். அவன் தான் யாரு? மனிதன். அவன் யாருப்பா? மனிதன். நம்ம நிறைய மனிதர்கள் ஆவியா அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க, பாத்துக்கீங்களா? அங்க செத்து போனா அது கொளுத்திக்கு செத்துச்சு அந்த அக்கா பூச்சிச்சு. அதே மாதிரியா அதுவும் ஒரு 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 சகோதரன் ஜெபம் பண்ண வந்தாரு. நான் அவருக்கு ஜெபம் பண்ண சொன்னேன். ஜெபம் பண்ண கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு ஜெபம் பண்ணா அவர் கேட்கிறாரு, எனக்கு ஒரு புடவை கூட கட்டி இருக்கிறார். ஏன் அவருக்கு புடவை? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒரு புடவை கூட அப்படின்னு. நீ அவங்கள பேண்ட் போட்டுக்கிற சட்டை போட்டுக்கிற, உனக்கு எதுக்கு புடவை அப்படின்னு கேட்டா, பொம்பளை எப்படி பேண்ட் சட்டை போடுவா? நான் பொம்பளை, நான் எப்படி பேண்ட் சட்டை போடுவேன்? எனக்கு ஒரு புடவை போட்டு ஜாக்கெட் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. நான் யாருமா நீ அப்படின்னு கேட்டா, நான் தான் மீரா. யாராது? மீரா. நான் கேட்டேன், யாருக்கு இந்த மீரானா? பக்கத்துல கொல்லியும் செத்து போச்சு. அந்த மீரா தான் இங்க பிடிச்சிச்சு. அதான் அந்த மீராக்கு இப்போ வீடு இல்ல. மீராக்கு என்ன இல்ல? மீரா வீட்டை கொளுத்திட்டாங்க. மீரா என்ன வாங்கிட்டாங்க? கொளுத்திட்டாங்க. இப்ப மீரா வீடு இல்ல. இப்படி திரியுது சுத்துது மீரா. எந்த வீட்டுனா மாட்டுமா, எந்த வீட்டுனா மாட்டுமான்னு பாத்து இந்த அண்ணாச்சி வீட்டுல பூந்துருச்சு. பூந்துட்டு சொல்லு, நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன்னா உன் வீடு எப்பவுமே கொளுத்திட்டாங்க, நீ ஏன் இந்த வீட்டுக்குள்ள வந்து பூந்துருக்கிற அப்படின்னு கேட்டா, நான் எங்க போறதப்போ?
எங்கேயாவது போய் தொலை, இவரை விடு அப்படின்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு அப்புறமா போட்டிட்டாங்க பேய, அது ரெண்டாவது. ஆனா நான் சொல்ற அன்பானவர்களே, இந்த மனிதன் என்கிறவன் இந்த சரீரம் என்கிற கூட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த உடம்பு என்கிற வீட்டுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இவன் செத்த பிறகு என்ன பண்றான் தெரியுமா? இவன் செத்த பிறகு இந்த வீட்டை கொண்டு போயிட்டு என்ன பண்ணிடுறாங்க? அடக்கம் பண்ணிடுறாங்க, புதைச்சிடறாங்க. அடக்கம் பண்ணி புதைச்சிடறாங்க இந்த வீட்டை. கவனிங்க, சரிங்க, அடக்கம் பண்ணி புதைச்சிட்டாங்க. இப்போ மனுஷன் எங்க போனான்? கேள்வி எழுதா இல்லையா? வீட்டை போய் புதைச்சிட்டாங்க, மனிதன் எங்க போனான்? அதுதாங்க கேள்வி. இந்த வீட்டுக்கு முடிவு இருக்கிறது, ஆனால் மனிதனுக்கு முடிவில்லை. வீட்டுக்கு முடிவு இருக்கிறது, ஆனால் மனிதனுக்கு முடிவில்லை. இந்த தேகத்துக்கு முடிவு இருக்கிறது, மனிதனுக்கு முடிவில்லை. மனிதன் என்கிறவன் ஆவியாயிருக்கிறான். அவனுக்கு ஒரு சிந்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவனுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரத்துக்கு முடிவு உண்டு, ஆனால் ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் முடிவு இல்லை. ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் முடிவு இல்லை. சரீரம் செத்த பிறகு, காலம் சென்ற பிறகு, இறந்த ஒரு சடலத்தை, உயிரற்ற சடலத்தை, ஜீவனற்ற பிரேதத்தை கொண்டு போய் மண்ணிலே புதைத்து விடுகிறோம். ஆவியும் ஆத்மாவும் என்ன ஆகிறது? இன்னைக்கு அதை குறித்து நான் பேச போகிறேன். இன்றைக்கு என்றைக்காவது நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா உங்கள் ஆவியும் ஆத்மாவும் என்ன ஆக போகிறது என்று? சரீரம் செத்தால் மண்ணு, எப்ப சாவாருன்னு தெரியாது. சீரியாவில் 1.25 லட்சம் பேர் செத்துருக்கிறாங்க 2 வருஷத்துல, உள்நாட்டு கலவரத்துல. இலங்கையில 1,80,000 தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்களா 2009-2010 நடந்த போர்ல, ஸ்ரீலங்கன் போர்ல. இன்னும் எவ்வளவு சொல்ல முடியும்? கொள்ளை கொள்ளையா மக்கள் போகிறார்கள். காஞ்சிபுரத்திலே ஒரு நாள் விடிந்து எழுந்து வந்து வெளியே பார்த்தா வயதானவன் கண்ணீர் அஞ்சலி, முதிர்ந்தவன் கண்ணீர் அஞ்சலி, வாலிபன் கல்லூரிக்கு சென்றான் கண்ணீர் அஞ்சலி, வேலைக்கு சென்றான் கண்ணீர் அஞ்சலி என்று அங்கங்கே நாம் போஸ்டர்ஸ் பார்க்கிறோம். எப்போ ஒரு மனிதனுக்கு மரணம் வருகிறது என்று தெரியவில்லை. ஐயா பிறந்த நாள் கூட சொல்றாங்க, இந்த டேட் கொடுத்துட்டாங்க எனக்கு அப்படின்னு. சாவுக்கு எவனா டேட் கொடுக்க முடியுமா? ஒருத்தனாலையும் முடியாது. ஒருத்தனுடைய சாவு நாள் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா வரத்துக்கு முன்னே செத்துருவான், தெரியுமா? வரதுக்கு முன்னே செத்துருவான், உண்மையா சொல்றேன். ஒருத்தருடைய மரண நாள் அவனுக்கு தெரியவே தெரியாது. அன்பானவர்களே, அப்படின்னா கவனிங்க, செத்த பிறகு இந்த மனிதனுடைய ஆவியும் ஆத்மாவும் எங்கே போகிறது? இவ்வளவு நாளா இந்த சரீரத்தில் வாழ்ந்தவன் செத்த பிறகு எங்கே போறான்? வெரி சிம்பிள். ஒருவேளை நமக்கு மரணம் சந்திக்குமையாக நாம் எங்கே போவோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் எங்கே போவீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களா? சொல்றான், நான் லவ் பண்ணேன், அந்த பொண்ணு என்னை ஏமாத்தி இன்னொருத்தனை கட்டிக்கினா, நான் செத்தனா கண்டிப்பா அவரை பிடிச்சிக்குவேன். செத்து என்ன பண்ண போறேன்னா பிடிச்சிக்க போறான். நான் கடன் கொடுத்தேன், அவன் கடன் கொடுத்தேன், கடன் திருப்பி தரல, நான் செத்துட்டுனா அவனை பேயா வந்து கடிப்பேன், அடிப்பேன், மெரிப்பேன், குதிப்பேன். செத்த பிறகு ஆள் அட்ரஸே இருக்காது. எவனா மந்திரக்காரன் டப்பால போட்டு அமைக்கிட்டு இருப்பான். கவனிங்க, செத்த பிறகு எங்க போறன்னு தெரியுமா? நான் இப்ப சொல்றேன், இந்த சாவுக்கு பிறகு என்ன நடக்குது ஒரு மனிதனுக்கு? இந்த மனிதன் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து விட்ட பிறகு அவனுக்கு என்ன நடக்கிறது சொல்றது. இந்த தேகத்தை விட்டு மனிதன் பிரிந்த பிறகு கவனிக்கிறீங்களா என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கா? நமக்கு எப்பவுமே நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசை. அதனால தான் பாத்தீங்கன்னா போற வர கிளி ஜோசியம் பார்த்து சொல்லு பார்த்து சொல்லு பார்த்து சொல்லு கை நீட்டுறான். பார்த்து சொல்லு கல்யாணம் நடக்குமா? 8 புள்ள பிறகு மனுஷன் 8 புள்ள பிறந்தா 2 சமாளிக்க முடியல அவங்களால. அதுல படுத்துற பாடு, ஒண்ணு காலை கடிக்குது, ஒண்ணு தலையை கடிக்குது. எனக்கு அது வேறுது. 8 புள்ள பிறகுன்றான். அது மட்டும் இல்லாம என்னவோ சொல்றான், 3 பொண்டாட்டின்றான். ஒண்ணு வச்சு நாம வந்து சமாளிக்க முடியல. உனக்கு அப்படி இப்படி அது இது அடுத்த வருஷம் நீ ஃபாரின் போய் நீ போய் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகலாம். எருமாடு பேசுகிற எப்படி போவான்? இவனுக்கு ஒரே சந்தோஷம். நம்ம என்ன ஆயிடுவோம்?
ஆமா, அடுத்த வருஷம் அதே குடும்பம் போய் அந்த பக்கம் வந்தா டே பாவி சொன்னியா அடுத்த வருஷம் மாறி போயிடுவது அப்படின்னு சொல்லலாம். உனக்கு கெச மாறிடுச்சு, சளி உக்கர மாட்டேன் எங்கத்தியாவது எப்படி நம்பிக்குது. கவனிங்க மாணவர்களே, பீச்சுக்கு அன்னைக்கு போனா ஒரு அம்மா என் மூஞ்ச பார்த்து சொல்லுது, உன் காதல் கை கொடு, உன் காதல் கை கொடு, உன் காதல் கை. நான் கேட்டேன், நான் யாருமே கொண்டு சொன்னேன் அப்படின்னா, உன் மனசுக்குள்ள ஒரு கண்ணி இருக்கிறான் மனசுக்குள்ள. நான் பக்கத்துல உன் காதல் கை கொடு, உன் காதல் கை கொடு, உன் காதல் கை கொடு, உன் மனசுக்குள்ள ஒரு கண்ணன் இருக்கு. அன்பானவர்களே, என் முகசாரத்துல வாலி பையனை கண்டிப்பா என்ன பண்ணுவான், இதை விட்டுட்டு இது நம்ம ஆளுங்களுக்கு தெரியல. இவனுங்க என்ன செய்யறானுங்க, மனசுக்குள்ள ஒரு கண்ணி இருக்கிறானோன்னு நீட்டுவான். எல்லாத்தையும் நம்பி நம்பி நம்பி. அன்பானவர்களே, நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரிஞ்சுன்னா நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கட்டும். அதனால்தான் குடுகுடுப்பைக்காரன் பழப்பு தள்ளுது, கிளி தோசைக்காரன் பழப்பு தள்ளுது, நாடி தோத்திரம் பழப்பு தள்ளுது. கேளுங்க, எப்படியாவது வாழ்ந்துருப்பாங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆசையா இருக்கிறீங்களா? உங்க மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுமா? மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் நமக்கு என்ன சொல்ற? மரணத்துக்கு அப்புறம் நான் பார்த்துட்டு நான் கண்டிப்பா பார்ப்பேன், சந்தேகமே நான் கண்டிப்பா பார்ப்பேன். புழுவேன், நானு பொய் சொல்ல, உண்மை சொல்றேன். மனிதனுடைய உடம்புக்குத்தான் அழிவு, ஆன்மாவுக்கும் ஆவிக்கும் அழிவு இல்ல, முடிவில்லாத வாழ்வு அந்த ஆன்மாவுக்கு உண்டு. ஒன்று, இந்த மரித்து போன இந்த மனித ஆன்மா, இந்த மனித ஆவி 2 இடங்களுக்கு போகும். அந்த இடங்களை 2ஆய் பிரிக்கலாம். ஒன்று, அது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய பாதையிலே வாழ்ந்த ஆத்மாவா இருந்தால், இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா பிரியும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? இந்த ஆன்மாவை சுற்றிலும் பரலோக தேவ தூதர்கள் வந்துருவாங்க. யாரு? தூதர்கள் வந்து இந்த ஆன்மாவை டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. இதுக்கு மேல இது அவங்க பொறுப்பாயிடும். இந்த ஆன்மாவை அவங்க சொர்க்கத்துக்கு கூட்டு போவாங்க. என்னையா கம்ப்யூட்டர் காலத்துல ஏதோ தூதர்ன்ற ஏதோ கூட்டு போவாங்கன்ற, சொர்க்கம்ன்ற, பரலோகம்ன்ற. கம்ப்யூட்டர் வந்துச்சுன்னா அப்பா அம்மா இல்லாம புள்ள பிறந்துட்டா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு சிலர்களை மாற்ற முடியாது. செத்த பிறகு மனிதனுக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அதான் இயேசு சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவனுக்கு அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். மரணத்துக்கு பிறகு இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போவான். அங்கே கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, கஷ்டம் இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை, ரவுடி இல்லை, தேவை இல்லை, தாகம் இல்லை, பசி இல்லை, எந்நேரமும் சந்தோஷம் தான். எப்படி? சொர்க்கம் என்று சொல்லுவார்கள், பரலோகம் என்று சொல்லுவார்கள், பாரடைஸ் என்று சொல்லுவார்கள். இந்த அற்புதமான இடத்துக்கு இயேசுவை நம்பின மனிதனுடைய ஆன்மா செல்லும். மரித்த பிறகு அவன் எங்க போவான்? அதனால பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சவங்க யாருமே பேயா சுத்துறதே கிடையாது. நீங்க என்ன வாட்ச் பண்ணி பாருங்க. ஐயோ எங்க ஊர்ல மோசஸ் சுத்தி இருக்கிறாரு அப்படின்னு கேட்டா, மோசஸ் பேர்ல கூட மோசஸ், ஆனா வாழ்க்கை ரொம்ப மோசம். அது இயேசு விசுவாசிக்கலாம் இல்ல, பேர் வச்சுனா போதாது. இயேசுவை என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அவன் தான் கெட்டு போகாமல் மறுமையிலே நித்திய ஜீவனை அடைவான். கதை உள்ளவங்களுக்கு ஒருவேளை இப்ப கதை நினைச்சீங்கன்னா செத்து போனா தெரியும். ஆமா, அதனால சொல்றேன், இயேசுவை விசுவாசிக்கிறவன் எங்க போவான்? கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். என்ன அடைவான்? நித்திய ஜீவனை அடையுமா? முடிவில்லாத வாழ்வு. இந்த முடிவில்லாத இன்பமான வாழ்வு வாழ்வான். இன்னொரு இடம் மனிதன் போகக்கூடிய மரணத்துக்கு பிறகு நரகம் என்று சொல்வார்கள். இந்த நரகத்திலே அக்கினியும் கந்தகமும் எரிந்து கொண்டிருக்கும். இந்த நரகத்திலே புழு வேகாமல் இருக்கும். இந்த நரகம் மிக கொடூரமான இடம், மனிதன் கொளுத்தப்படுகிற இடம். ஒரு மனிதனை எரித்தால் அவன் எத்தனை மணி நேரம் உயிரோடு அந்த தணலிலே அந்த அனலிலே எவ்வளவு நேரம் குறைஞ்சபட்சம் 1/4 மணி நேரத்துல அவன் செத்துருவான். கொளுத்துதான்.
நான் கேட்கிறேன், முடிவே இல்லாம ஒரு மனுஷனை கொளுத்துவாங்க. அந்த மனித ஆன்மா சரீரத்துக்கு தானே, உடம்புக்கு தானே ஏன் எரிச்சல், உடம்புக்கு தானே அழிவு, உடம்பு தான் சாம்பலா போயிடும். ஆனா ஆன்மா சாம்பலா போவாது, ஆன்மா எரிஞ்சு சாம்பலா போயிடாது. இந்த நெருப்புல ஒரு மனிதனுடைய உடலை போடும்போது எரிஞ்சு சாம்பலாயிடும். ஆனா ஆன்மாவை அந்த அக்கினியில அந்த நெருப்புல போட்ட ஆன்மா சாகாது. தேவனை மறக்கிறவர்களும் துன்மார்க்கரும் அந்த அக்கினிக்கு போவார்கள். இயேசுவை நம்பாமல் மறுதலிக்கிறவர்கள் அந்த அக்கினிக்கு போவார்கள். மரணத்துக்கு பிறகு நித்தியத்திலே கதை சொல்லவில்லை அல்லது பயமுறுத்த சொல்லவில்லை, நிச்சயமாக சொல்கிறேன், மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும் என்று சொல்லுகிறேன். இது நிச்சயமா நடந்து கொண்டிருக்கிறது, வரும் காலங்களில் நடக்க போற ஒன்றாயிருக்கிறது. இயேசுவை விசுவாசிக்க போகிறவன் மரணத்துக்கு பிறகு மறுவாழ்விலே அவன் இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து பரலோக ராஜ்யத்தில் இருப்பான். இயேசுவை விசுவாசியாமல் மறுதலித்து கேலி கிண்டல் பரியாசம் செய்து இயேசுவை வேண்டாம் என்று சொல்லினவன் நரகத்திற்கு செல்வான். அவனுடைய ஆன்மா அங்கே வெந்து எரிந்து கொண்டிருக்கும். மனிதனுடைய நித்தியம் என்கிறது இரண்டு, ஒன்று சொர்க்கம், மற்றொன்று நரகம். மனிதன் நித்திய ஜீவனை, முடிவில்லாத வாழ்வை இந்த நித்திய பரலோகத்திலே கழிக்க வேண்டுமையாகில் இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக தன் வாழ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நரகத்திற்கு செல்ல வேண்டுமையாகில் அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவன் உலகத்திலே உழன்று இயேசுவை மறுதலித்து வாழ்ந்தால் போதும் எங்க போயிடுவான்? நரகத்திற்கு போய்விடுவான். ஏன் உங்களுக்கு கூப்பிட்டு சொல்கிறோம், ஏன் இயேசு இயேசு என்று அடித்துக் கொள்கிறோம்? ஒரு சிலர் சொல்றாங்க, உங்களுக்கு ஃபாரின்ல இருந்து துட்டு வருது. என்ன வருதா? நம்மள கூட்டு போய் தலைக்கு கூட வாங்கிக்க பாக்குறாங்க. இந்த தலையை கட்டின பாருங்க துட்டு தருவான்றீங்க. அப்படின்னா இவன் நினைப்பு குத்துறான், கத்த குத்துறான் வாங்கிக்கிறாங்க. ஒரு கர்மாந்த முறையாகவும் கிடையாது. ஏன் சொல்ற தெரியுமா? இந்த பூமியில எந்த மனிதனும் நரகத்திற்கு செல்லக்கூடாது. இந்த பூமியில வாழ்கிற எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய நித்திய வாழ்வை நரகத்திலே போய் கழிக்க கூடாது. நாங்கள் நேசிக்கிற நீங்கள், எங்கள் நண்பர்களாய் சகோதரர்களாய் இருக்கிற நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் நரகத்திற்கு சென்று விடக்கூடாது என்பதற்காக பேசிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் அடைகிற நித்திய ஜீவனிட நீங்களும் பங்கடைய வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒருத்தர் சொன்னாரு, கங்கையில போய் செத்துட்டா என்ன ஆயிடுவாங்களாம்? சொர்க்கம் போயிடுவாங்களாம். கங்கையில செத்தவெல்லாம் பாவம் அங்க இருக்கிற அகோரி சாமியாரெல்லாம் பிடிச்சு நாடுகிறாளுங்க. கங்கையில செத்த ஒருத்தர் கூட சொர்க்கம் போல. அகோரிகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கங்கை கரையில் அகோரிகள், அந்த அகோரிகள் பார்த்தா அங்க செத்தவன் எல்லாம் அவனுக்குள்ள பூந்துக்கிறான். பூந்துக்கிட்டு துணியே போட மாட்டேன்றான். குழந்தைங்க ஏதாவது அந்த மாதிரி, நான் துணி போட மாட்டேன், உடம்பெல்லாம் செத்தவன் சாம்பல வாரி பூசிக்கின்னு அந்த அகோரி சாமியார்களுடைய அகோரம், அந்த செத்த ஆவிகள் எல்லாம் அவங்களை பிடிச்சி நாட்டிட்டு இருக்குது. எல்லாம் கொஞ்சம் இடத்துல என்ன கங்கையில அடக்கம் பண்றது, கங்கையில கொளுத்திடு, கங்கையில கொளுத்த மாட்டேன்றாயா, கங்கையில பொணமா மிதக்க விட்டுறான். முதல்ல பொணம்லாம் உப்பி தண்ணியில உப்பி அங்கங்க மிதக்குது. இந்த அகோரிகள் என்ன பண்ணாலும் தெரியுமா? கோரமானவர்கள் அந்த பொட்டை நம்மளாம் வாழைப்பழம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரியும் கருப்பு கடிக்கிற மாதிரியும் உப்பி அழுகி போன அந்த உடம்புல கையை மட்டும் அப்படியே பிச்சு கோழி லெக் பீஸ் கஷ்டத்துற மாதிரி கஷ்டத்துறாங்க. காலை நிறைய பொணத்தை திருடுறாங்க. சொல்லுவாங்க பொணந்தீனி கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அந்த பொணந்தீனி நீங்க நிச்சயமா அனுப்பி பார்க்கலாம். யாருன்னா அவங்களை பார்க்க போனா அவங்கள கூட கழுத்தில் வச்சுட்டு வாடலாம். அன்பானவர்களே, நடக்கிறத சொல்றேன். எங்க செத்தாலும் எதில் போய் மூழ்கினாலும் மனுஷன் சொர்க்க போக முடியாது. இயேசுவை ஆண்டவராய் இரட்சகராய் தன் ஜீவியத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவன் ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் தான் வீடு பேறு அடைவான். அவன் தான் மரித்த பிறகு எங்க போவான்? நித்திய ஜீவனுக்கு போவான். நரகத்துக்கு தப்புவான், அந்த கொடூரமான இடத்துக்கு தப்புவான். இயேசுவை மறுதலிக்கிறவன், நாம கேலி கிண்டல் பண்ணவன், அதனால பசங்க கிட்ட சொல்றது, வாடாடே வாடாடேன்னு கூப்பிடுறீங்க, ஏய் போடா அப்படின்னா வச்சுங்களேன், 4 முறை கூப்பிடு, 5ஆவது முறை கூப்பிடவே கூடாதுங்க. ஒரு நாள் நம்ம போய் எரிவான், திக்கு 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 திக்குன்னு கொளுத்துவாங்க. அன்னைக்கு ஐயோ நீ இயேசுவை சொன்ன நான் மறுதலிச்சிட்டேன், எனக்கு ஏதாவது உதவி செய்ய
அப்படின்னு அவன் கத்துவான், கதறுவான், புலம்புவான். அன்னைக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை. மரித்த பிறகு மனம் திரும்பும் செயல் இருக்காது. மரித்த பிறகு மனிதன் மனம் மாற வாய்ப்பு இல்லை. இதுதான் உன்னுடைய தருணம். தேகத்திலே நீ குடியிருக்க மட்டும்தான் உன்னுடைய தருணம், உன்னுடைய வாய்ப்பு. இயேசுவை இன்றைக்கே ஏற்றுக்கொள், விசுவாசி. நித்தியத்திலே உனக்கு உன்னுடைய ஆன்மா இளைப்பாறுதல். இன்னொரு நித்திய ஜீவன் என்றால் முடிவில்லாத வாழ்வு என்று சொன்னேன். இயேசுவை விசுவாசிக்கிறவன் அந்த முடிவில்லாத வாழ்வுக்கு போவான் என்று சொன்னேன். மாத்திரமல்ல, இந்த நித்திய ஜீவன் என்றால் குவான்டிட்டி மட்டும் கிடையாது, குவாலிட்டி கூட உண்டுங்க. நித்திய ஜீவன் என்றால் இது ரொம்ப நாள் வாழறத, மரணமே இல்லாம 1000 ஆண்டுகள் வாழறத மட்டும் சொல்லல, தரமுள்ள வாழ்க்கை, குவாலிட்டியான லைஃப், ஒரு தரமுள்ள வாழ்க்கை நித்திய ஜீவன் தான். அதுதான் தரமுள்ள வாழ்க்கை. இயேசுவை நம்பினால் அந்த தரமுள்ள வாழ்க்கை கிடைக்கும். தரமுள்ள வாழ்க்கை எந்த விதத்துல தரம்? இன்னைக்கு வாழ்க்கையில மனிதர்கள் தரங்கெட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லா விதங்கள்லயும். இது வந்துட்டு செத்த பிறகு கிடைக்கிற தரம் கிடையாது. இந்த பூமியில நம்ம வாழற காலங்களிலே ஒரு தரமுள்ள வாழ்க்கை வாழலாம். சுகத்தோடு வாழலாம், பலத்தோடு வாழலாம், ஆரோக்கியத்தோடு வாழலாம், செல்வ செழிப்போடு வாழலாம், ஆசீர்வாதமா வாழலாம், எண்ணின காரியங்களை நிகழ்த்தி வாழலாம், அற்புதமாய் வாழலாம், ஆச்சரியமாய் வாழலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உன் நித்தியம் பரலோகம் என்று உன்னுடைய நித்தியத்திலே ஒரு மாற்றம் மாத்திரமல்ல, இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கையிலே உனக்கு ஒரு மாற்றமும் ஏற்றமும் உண்டாகும். கவனிக்கிறீங்களா? அதுக்குதான் நான் சொல்றேன். நீங்க வேணா இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களை பாருங்க, அவங்க பார்த்தா என்ன சர்ச்சுக்கே போவாங்க நிறைய பேர். நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உன் நித்தியம் மாறும், உன் வாழ்க்கையின் தரம் மாறும். ஆகவே இன்றைக்கு இயேசுவுக்கு அழைப்பு கொடுத்து இருதயத்திலே ஏற்றுக்கொள். இயேசுவை உள்ளத்திலே வாரும், நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கை மாற்றம் என்று சொல்லி இயேசுவுக்கு இன்றைக்கு அழைப்பு கொடுத்து உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் நித்தியம் ஜீவனாய் மாறும், உங்கள் நித்தியம் பரலோகமாய் மாறும். மாத்திரமல்ல, இந்த பூமியிலே, இந்த தேகத்திலே நீங்கள் வாழுகிற காலம் எல்லாம் ஒரு தரமான வாழ்வை வாழ முடியும். நீங்கள் நினைக்கிற வெற்றி உங்களுக்கு உண்டாகும், படிப்பில வெற்றி உண்டாகும், வியாபாரத்தில் வெற்றி உண்டாகும், தொழில வெற்றி உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும், தீராத நோய்கள் தீரும், ஓடாத பேய்கள் ஓடும், அற்புத அதிசயங்கள் நடக்கும், எளியவர்கள் உயர்த்தப்படுவார்கள், தள்ளாடினவர்கள் பலத்தினால் இடைக்கெடப்படுவார்கள். இயேசுவை விசுவாசிக்குவான், இயேசுவை நம்பிப்பான். கட்டுக்கதை சொல்லவில்லை, கண்மூடித்தனமாய் அவனை ஏமாற்ற விரும்பவில்லை, பரிசோதனை செய்துப்பார். இயேசுவை இன்றைக்கு உன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள். உன் வாழ்வு மாறும், உன்னுடைய குடும்பத்தின் நிலை மாறும், உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் மாறும், உன் நித்தியமே மாறும், உன்னுடைய ஆன்மாவுக்கு இளைப்பாறுதல்